அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி அன்பர்கள் 10/6/2026 முதல் 16/5/2026 வரைக்கும் உண்டான சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு, இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சரியான தருணமே. கிரகங்கள் உங்களுக்கு நல்ல வலுவான நிலையில உங்களுக்கு இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். தொழில் ரீதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய காலமே. நிதியில இருந்து, பண விஷயத்தில இருந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நல்ல வாழ்க்கை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை, சாதகமான தன்மையை உண்டாகும். கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நிலையில இருந்து வருவது கால சிறந்த பலன் கொடுக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய தன்மை. சுக்கிர பகவான், புத பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ரீதியில வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும். 10ஆம் அதிபதி 10லே இருப்பதால் சில சவால்களை மட்டும் நீங்க சந்திக்க வேண்டி வரும். புதிய பொறுப்புகள் வரக்கூடிய தன்மை. குடும்பம் நல்லா, அதனால் நம்மளுக்கு ஒரு மேல்நோக்கி செல்லக்கூடிய தன்மையாகவே கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம். ஏதேனும் ஒரு புதிய பொறுப்புகள் கொடுத்து, இதனால இந்த முதல் இது நீங்க சேர்த்து பார்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறதுலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அடையக்கூடிய காலம். உங்க ராசிநாதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாயோட சேர்ந்து இருப்பதால், உங்க ராசிநாதன் உச்சம், செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு இருப்பது, ரெண்டுமே வலுவான நிலையில இருப்பதால் எதிர்பாராத தன பிராப்தம் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் இருந்து விடுதலை உங்களுக்கு கிடைச்சிடும். இது செய்து இருந்தால் எப்பவுமே நான் ஜெயிச்சிருக்கலாம், இதனால நான் நிறைய காலம் வீணாயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தோணக்கூடிய காலம். சிம்மராசி என்பவர்கள் சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு புகழை நோக்கி செல்லக்கூடிய தன்மையை உருவாகும். அதனால் உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை. செவ்வாய் பகவான் உங்களுக்கு பல விதத்துல உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். இதனால் உங்களுக்கு புதிய இடங்கள், வீடு எல்லாம் கட்டக்கூடிய யோகம், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அனைத்தும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பல விதத்துல உங்களுக்கு வேண்டியது இறைவனே உங்களுக்கு முன்னின்று செய்துக்கூடிய காலம். ஆகவே எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் நம்மளுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பழக்கங்கள், தொழில் ரீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெற்று, குடும்பத்தில் சகோதர சகோதரி மூலமாக இருந்து வந்த கசப்பான மனநிலை அனைத்தும் மாறக்கூடிய தன்மையை உருவாகும். நண்பர்களால் பெரிய பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். உங்களுடைய சார்ந்த நபர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாகவே நடந்து கொள்வார்கள். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் இருந்து உங்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய காலம். ஆகவே சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பதால் சற்று ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி வருவது சிறந்தது. அதிலேயும் செவ்வாய் சேர்ந்திருப்பது உஷ்ணத்தால் சில பாதிப்பு கொடுக்கும். ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள். 2 நெருப்பு கிரகங்கள் 2 நெருப்பு ராசியிலே இருப்பதால் சற்று கவனமாக இருந்து வரணும். தேவையில்லாத படபடப்பான பேசுறது, கவனம் இல்லாமல் இருப்பது, வண்டி வாகனத்தில் செல்லும் போது அனைத்து விஷயத்திலும் நீங்க நிதானித்து செயலாற்ற வேண்டிய காலம். ஆகவே இருப்பினும் உங்களுக்கு சுக்கிர பகவான், புத பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும். அஷ்டம சனி காலம் என்பதால் அந்த அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் சற்று நிதானித்து செயலாற்றினாலே உங்களுக்கு பல விதத்தில் நன்மை நடக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் உங்க ராசியில இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனினால் எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரமின்றி பேசி முடிவெடுக்கணும். பதப்பட்டமாக பேசி தேவையில்லாத விஷயத்துல நீங்க நின்று அதுக்கு ஜாமீன் கொடுத்து அதனால் நம்மளுக்கு பல விதத்துல நன்மை நடக்குமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். அதனால் உங்களுக்கு ஒரு தீமையே அடையும். அதனால யாருக்கும் நீங்க ஜாமீன் எல்லாம் கொடுக்கக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி இந்த வாரத்துல நீங்க கொடுக்காமல் இருப்பதே சிறந்தது. நெருப்பு கிரகம் உங்களுக்கு உடனே செய்து முடிக்கணுங்கிறது மனவேகம் மட்டுமே கொடுக்கும். இந்த மனவேகம் நீங்க தொழில காட்டும் போது உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட அடிஷனலாக இன்னொரு வேலை செய்தால் இன்னும் கொஞ்சம் வருவாய் கிடைக்குங்கிற எண்ணம் வரும். நான் ஏன் ஓய்வு எடுக்கணும், தேவையில்லாம ஏன் ஓய்வு எடுத்துக்கொண்டே இருக்கிறேன், அந்த ஓய்வு நேரம் நம்ம ஒதுக்கிட்டு உழைப்புல கவனம் செலுத்தினா எனக்கு இன்னும் கொஞ்சம் வருவாய் கிடைக்குங்க அப்படின்னு நீங்க கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு பல விதத்துல வருவாய் கிடைக்கும். பொருளாதார மேன்மை அடைக்கிற தன்மை லட்சுமிகரம் கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு பல விதத்துல நம்மளுக்கு இருந்து வந்த குடும்ப சிக்கல்
தீரும். அதனால நம்மளுக்கு ஒரு புதிய வீடு அமையும். பொருளாதாரம் உயர்ந்தால் தானே வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் கொடுக்கும். அதனால பொருளாதாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய காலம். ஆகவே இந்த தினம் ஏதேனும் ஒரு ஜீவராசிக்கு தானங்கள் கொடுத்துட்டு வாங்க. யானைக்கு உணவு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம், குதிரைக்கு கொடுக்கலாம், கால்நடைகளுக்கு எல்லாமே சேர்த்து நீங்க உணவு அளிக்கலாம், எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்து வரும்போது சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அது பனி போலவே மாறக்கூடிய தன்மை. நல்ல ஒரு சர்க்கரை எடுத்துட்டு போங்க. மனதார கையில ஒரு கைப்பிடி சர்க்கரை வைத்துக்கொண்டு விநாயகர் பெருமானை அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிட்டு வளம் வந்து அந்த இருக்கக்கூடிய மரத்துக்கு பக்கத்துல அந்த வெள்ளம் போடும்போது நிறைய எறும்புகள் வந்து சாப்பிடுவாங்க. அந்த எறும்புகள் வந்து தின்னும்போது ஒரு கைப்பிடி வெள்ளம் நீங்கள் போட்டால் அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் சாப்பிடும். அதிலே உங்களுக்கு பல விதத்துல தொல்லைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த விதமான முடிவு எடுக்காமல் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு சிறந்தது. இருப்பினும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். சூரிய பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது. அதுபோல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் திருமணம் கைகூடும். உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி பொறுப்புடைய ஸ்தான லாபத்தில் இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருப்பதால் திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் கொடுக்கும். அதனால கணவன் மனைவிக்குண்டான நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலம். இதனால் நம்மளுக்கு பல விதத்துல நன்மை நடக்கும். பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய காலம். உங்க குழந்தைகளுக்கு எது செய்யணும், திருமணம் நடத்தி வைக்கணும், பிள்ளைங்களுக்கு வயசு வந்துட்டாங்க, நல்லா வளர்ந்து ஆளாயிட்டாங்க, அவங்களுக்கு திருமணத்துக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்துக்கு தயாராகிடுவீங்க. இதனால உங்களுக்கு பல விதத்துல உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை, சமூகத்துக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதை சற்று மனம் தளராமல் நிதானித்து செயலாற்றி வரும்போது இந்த சிம்மராசி என்பவர் வெற்றி பெற்று வாழ சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.